பொதுவாகவே ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது தை வெள்ளி மற்றும் ஆடி வெள்ளிக்கு இணையான பலனை தரக்கூடியது. அதோடு மட்டுமல்லாமல் மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்தாற் போல அடுத்த நாள் காரடையான் நோன்பும் வரவிருக்கின்றது. எனவே மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வீட்டில் எந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் ராஜயோக வாழ்க்கை அமையும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு நமக்கு தேவையான முக்கியமான ஒன்று தான் அரச இலை. மரங்களின் ராஜாவாக திகழக்கூடியது தான் அரச மரம். இந்த அரச மரத்திலிருந்து ஒரே ஒரு இலையை மட்டும் பறித்து வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த அரச இலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பூலத்தட்டை வைத்து அதற்கு மேல் அந்த இலையை வைத்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். இந்த தீபத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களை சூட்ட வேண்டும். இந்த தீபத்தை சுற்றி அந்த மலர்களை வைத்து அந்த தீபத்திற்கு பக்கத்திலேயே ஒரு சிறு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சையை வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று எந்த வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் அந்த வேண்டுதலை கூறி வழிபாடு செய்யலாம். அரை மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம். நாளைய தினம் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் இந்த வழிபாட்டை செய்வது மிக மிக சிறப்பு. இந்த முறையில் மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நாம் தீபமேற்றி வழிபாடு செய்ய அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு கடனில்லாத ராஜயோக வாழ்க்கையை வாழ முடியும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.